இங்கே பாருங்கள், ருத்ராட்ச மரம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கல. 1905 வந்து வைக்கப்பட்ட மரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா ஊட்டி குன்னூரில் வந்து இந்த மரம் சிம்ஸ் பூங்காவில் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை பார்க்கணுங்கிறவங்க இங்கே பாருங்கள், பூலாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. பூ பூத்தா தான் காய் காய்க்குமா. இங்கே எதுவும் பூலாம் பூக்கலை, இலைகள் தான் இருக்குது. இலைகளை மட்டும் நான் காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து ருத்ராட்ச மரம். பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா அது ருத்ராட்ச காய் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன பூலாம் ஆனால் முக்கு விட்டுருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். முக்கு லைட்டாக விட்ட மாதிரி தெரியுது பாருங்கள். சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் பூ பாருங்கள், எல்லோ இது மஞ்சள் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். அதான் பூ. இப்போதான் பூ விட்டுருக்கு ருத்ராட்ச மரத்தில். யார் கொடைக்கானல் வந்தாலும் சிம்ஸ் பூங்காவில் வந்தீங்கன்னா ருத்ராட்ச மரத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ருத்ராட்ச மரத்தை எல்லோரும் லைக் போடுங்க. ஏன்னா இறைவன் சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் லைக் போடுங்க. சிவபெருமான ருத்ராட்சத்தை நம்ம நம்புகிறோம், சிவபெருமானை நம்புகிறோம் அப்படிங்கிறவங்க லைக் போடுங்க. எல்லாம் வல்ல இறைவனே, ஓம் நமச்சிவாயா. எல்லாம் நல்லதே நடக்கட்டும், நினைத்தது நடக்கட்டும், நினைத்த எல்லா காரியமும் நல்லதாக நடக்கட்டும். நம்ம ஊட்டியில் குன்னூர்லேயே இருக்குது இந்த மரம். பார்த்துங்க. இதுக்காக ரொம்ப தூரம் காஷ்மீர்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே இருக்குது.